வெண்ணிலா கண்ணு முழிச்சா பசுபதியோட உண்மைலாம் தெரிய வரும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டு தெரிவிங்க. விஜயும் காவேரியும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நிவின் வந்துட்டு கால் பண்றாங்க. விஜய் இருந்துகிட்டு சொல்லுங்க நிவின் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிவின் இருந்துகிட்டு ஆமா விஜய் நீங்க எங்க இருக்கீங்க, இப்போ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. சரிங்க நிவின், நான் இப்போ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து கிளம்புறாங்க. காவேரி இருந்துகிட்டு விஜய் என்னாச்சு, என்ன பிரச்சனை, நீங்க எதுக்காக இப்ப உடனே கிளம்புறேன்னு சொல்லிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லும் போது இல்ல காவேரி, நிவின் கால் பண்ணிட்டு இப்ப உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொன்னாங்களா, அதனால நானும் கிளம்பிட்டேன் காவேரி, நீ பத்திரமா இரு, நல்லா சாப்பிடு, நான் போயிட்டு என்னங்கிறது உனக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து கிளம்புறாங்க. விஜய் இங்க இருந்து போற வழியில போலீஸ் வந்து விஜய பாத்துருது. விஜய் வந்து மனசுக்குள்ளேயே அச்சோ போலீஸ் வேற நம்மளை பார்த்துச்சா, இப்ப நம்மளை ஃபாலோ பண்ணிட்டே வருமே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு விஜய் அங்கிருந்து வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆயிடுறாங்க. விஜய் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கு அப்புறம் நிவின்க்கு கால் பண்றாங்க. நிவின், நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. நிவின் இருந்துகிட்டு நீங்க அப்படியே ஐசியூ வார்டு வந்துருங்க. விஜய் வந்து அங்க போனதுக்கு அப்புறம் சொல்லுங்க நிவின் என்னாச்சு, ஏன் வெண்ணிலாவுக்கு திருப்பி ஏதாவது உடம்பு சரியில்லையா, ஏதாவது டாக்டர் ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும் போது நிவின் இருந்துகிட்டு நான் வந்து வெண்ணிலா அவங்க மாமா இங்க இருப்பாங்களான்னு சொல்லிட்டு தேடுறதுக்காக வந்திருந்தேனா, அப்போ டாக்டர் வந்து என்னை கூப்பிட்டுட்டு நீங்க வெண்ணிலாவோட சொந்தக்காரங்களா, வெண்ணிலா வந்து கண்ணு முழிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்களா, எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு விஜய், அதனால சரி உங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லலாம் அப்படின்ட்டு தான் உங்களுக்கு கால் பண்ணி வர சொன்னேன். அப்போ வாங்க நம்ம உள்ள போயிட்டு வெண்ணிலாவை பார்க்கலாம், வெண்ணிலாவை பார்த்தோம் அப்படின்னா உண்மை சொல்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நிவின் இருந்துகிட்டு இல்லைங்க விஜய், அவங்க ஒரு டைம் கொடுப்பாங்க, அந்த டைமுக்கு தான் நம்ம உள்ள போயிட்டு வெண்ணிலாவை பார்க்க முடியும். சரிங்க நிவின், நீங்க எங்கேயே நில்லுங்க, போலீஸ் வர என்னைய தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தாங்க, கண்டிப்பா கீழே தான் நிப்பாங்க, என்னை உள்ள தேடிட்டு வருவாங்க, அதனால நான் எங்கேயாவது போய் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்க இருந்து கிளம்பி போறாங்க. போலீஸ் வந்துட்டு உள்ள வந்து ஆமா விஜய்னு ஒருத்தவங்க இங்க உள்ள வந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும் போது நிவின் இருந்துகிட்டு அச்சோ இப்ப போலீஸ் வேற உள்ள வந்துட்டு விஜய் தான் தேடுறதுக்கு வந்திருக்கே, நம்ம கிட்ட கண்டிப்பா கேட்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் போது போலீஸ் வந்து நிவின் கிட்ட விஜய் வந்து கண்டிப்பா உங்களை பார்க்க தான் வந்திருப்பாங்க, அப்போ விஜய் எங்க சார் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிவின் இருந்துகிட்டு சார் சார் எனக்கெல்லாம் தெரியாது சார், அவங்க உள்ள வந்தாங்களா என்னங்கிறது நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியுது, நீங்க விஜய் மாதிரி வேற ஒரு ஆளை பார்த்துட்டு விஜய் தான் உள்ள வராங்கன்னு நினைச்சிட்டு நீங்க உள்ள வந்து தேடினீங்கன்னா அதுக்கு நாளா ஒன்றும் பண்ண முடியாது சார், வேற பக்கம் எங்கேயாவது போயிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செக் பண்ணி பாருங்க சார் அப்படின்னு சொல்லி நிவின் சொல்லும் போது போலீஸ் இருந்துகிட்டு சரி வாங்க அந்த சைட்ல போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. நிவின் வந்து மனசுக்குள்ளேயே அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்குது, எப்படியாவது விஜய் கரெக்டா போயிட்டு ஒளிஞ்சுக்கிட்டாரு, இல்லைன்னா கண்டிப்பா விஜய பார்த்தாங்கன்னா அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க, அப்புறம் அந்த வெண்ணிலாவை பார்த்ததுக்கு அப்புறம் உண்மை என்னங்கிறது கேட்க முடியாது. காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்றாங்க. ஆமாங்க நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கல்ல என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும் போது விஜய் வந்து நடந்தது எல்லாத்தையுமே சொல்றாங்க. வெண்ணிலா வந்து கண்ணு முழிச்சிட்டாலாமா, நம்ம போயிட்டு கேட்டோம்னா உண்மை சொல்லுவாளா என்னங்கிறது எனக்கு தெரியல, அப்பாடா எப்படியாவது இப்பதாங்க எனக்கும் நிம்மதியா இருக்கு, எப்படியோ வெண்ணிலா வந்து கண்ணு முழிச்சிட்டால அது போதுங்க, அந்த உண்மை என்னங்கிறது எப்ப வேணாலும் நம்ம கேட்டு. காவேரி வந்து விஜய் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது யாரோ வந்து கதவை தட்டுறாங்க. காவேரி இருந்துகிட்டு அச்சோ எங்க அம்மா வேற வந்து கதவு தட்டுவாங்க போலையாட்டிருக்கு, நான் போனை கட் பண்ணிடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. காவேரி போயிட்டு கதவு திறந்து பார்க்கும்போது சாரதா நிக்கிறத பார்த்துட்டு அம்மா வாங்கம்மா, ஏன் வெளியில நிக்கிறீங்க, உள்ள வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. சாரதா வந்து காவேரியை பார்த்துட்டு அம்மா கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிடுச்சுடி, முன்னைக்கு பரவாயில்ல, இன்னும் ஒரு நாள் தான் நீ தனியா இருக்கணும், அதுக்கப்புறம் எப்பயும் போல நீ நம்ம வீட்டுக்கே வந்துடலாம் அப்படின்னு சொன்னதும் காவேரிக்கு பயங்கர சந்தோஷம், அப்பாடா இப்பயாவது சரியாயிடுச்சே அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது சாரதா இருந்துகிட்டு என்ன காவேரி ஏதோ ஒரு திங்கிங்லே இருக்க போல அப்படின்னு சொன்னதும் இல்லம்மா நீங்க கூட சொன்னீங்கல்ல அம்மா இன்னும் ஒரு நாளையில சரியா போயிடும்ட்டு, அதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருந்தேன், சரி சரி இந்தா உனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வந்தேன், நீ கரெக்டா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு சாரதா அங்க இருந்து கிளம்பி போறாங்க. சாரதா வந்து வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கங்கா இருந்துகிட்டு அம்மா காவேரி எப்படிமா இருக்கா, இன்னும் 2-3 நாளையில எல்லாம் சரியா போயிடும்ல அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும் போது சாரதா இருந்துகிட்டு நாளைக்கே வீட்டுக்கு வந்துருவாடி, அப்பாடா இப்பதாம்மா எனக்கும் நிம்மதியா இருக்கு, நான் என்னமோ நினைச்சுக்கிட்டேன் காவேரி வந்து இத்தனை நாளா தனியா இருக்கிறாள், எனக்கே மனசு கஷ்டமாதாமா இருந்தது, அதுவும் இல்லாம அத்தை வேற நானு காவேரி கிட்டவே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்களா, அது எனக்கு மனசே கேட்கலமா. அந்த டைம்ல குமரன் வந்து வீட்டுக்குள்ள வரும்போது கங்கா போயிட்டு குமரன் கிட்ட ஏங்க
ஏங்க கடை என்னாச்சுங்க, எல்லாமே ரெடி பண்ணிட்டீங்களா, நாளையில இருந்து கரெக்டா எல்லா வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போது, இல்ல கங்கா, இந்த விஷயம்லாம் ஓனருக்கு தெரிஞ்சிச்சு போல, அதனால எப்படியோ கடையை காலி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்களோ என்னமோ எனக்கு பயமா இருக்கு கங்கா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கங்கா இருந்துகிட்டு, ஏங்க நீங்க எந்த தப்புமே பண்ணல, கடையை ஏதாவது சேதம் பண்ணாங்களா, இல்ல நம்மளோட திங்ஸை தானே அடிச்சு போட்டாங்க, அதனால இதுக்கெல்லாம் பயப்படாதீங்க, நீங்க ஓனர் கேட்டாங்கன்னா கரெக்டா பதில் சொல்லுங்க, அவங்களே புரிஞ்சுப்பாங்க. சரி கங்கா, ஆமா காவேரிக்கு எப்படி இருக்குது கேட்டியா, நீ போய் பாத்தியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. கங்கா இருந்துகிட்டு, அதுதான் உங்க அம்மா வந்துட்டு என்னை காவேரி கிட்டேயே போக கூடாதுன்னு சொல்லிட்டாங்கல்ல, காவேரிக்கு இன்னும் ஒரு நாளையில சரியா போயிடுமாங்க, இப்பதான் அம்மா வந்து சொல்லிட்டு போனாங்க. அப்பாடா எப்படியாவது சரியா போச்சே, எனக்கு அது போதும் கங்கா, காவேரி நம்ம வீட்டுக்கே வந்துருவாள்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நிவீன் வந்துட்டு குமரனுக்கு கால் பண்ணிட்டு, அண்ணா நீங்க எங்க இருக்கீங்க, இப்போ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. குமரன் இருந்துகிட்டு, சரி நிவீன் நான் இப்போ உடனே கிளம்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் இங்க இருந்து கிளம்பி போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் குமரன் இருந்துகிட்டு, என்ன நிவீன் அந்த வெண்ணிலா மாமா கண்டுபிடிச்சிட்டியா, அதனாலதான் நீ என்னை கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு நிவீன் இருந்துகிட்டு, இல்லனா வெண்ணிலா வந்து கண்ணு முழிச்சிட்டாலாமா, நம்ம போயிட்டு இப்ப பாக்கலாம், விஜயும் இங்கதான் இருக்கிறாரு, அந்த டைம்ல டாக்டர் வந்துட்டு நீங்க உள்ள போயிட்டு வெண்ணிலாவை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னதும் 3 பேருமே உள்ள போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் வெண்ணிலா வந்து விஜய பார்த்துட்டு கண் கலங்குறாங்க. விஜய் இருந்துகிட்டு, வெண்ணிலா நீ அழாத வெண்ணிலா, எதுவா இருந்தாலும் பாத்துக்கலாம், நீ தைரியமா இருக்கணும், இப்ப எதுக்குமே பயப்படக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே வெண்ணிலா கேட்டுட்டு பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா வெண்ணிலாவால பேசவே முடியல. அந்த டைம்ல விஜய் இருந்துகிட்டு, வெண்ணிலா நீ ஏதோ சொல்ல வர சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது வெண்ணிலாவால பேச முடியல. விஜய் வந்து மனசுக்குள்ளேயே, வெண்ணிலாவால பேசவே முடியலையே, இப்ப கூட அந்த உண்மை என்னங்கிறது நம்மளுக்கு தெரிய வருமா என்னங்கிறது தெரியலையே, இந்த பசுபதி வேற நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சிட்டானே, அந்த பசுபதியை நம்ம எங்க இருந்து தேடி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. விஜய் அங்க இருந்து வெளியில வந்துட்டு வெண்ணிலா அவங்க மாமாவுக்கு கால் பண்ணி சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்றாங்க. ஆனா போன் வந்து ரீச் ஆகாதனால இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்ட்டு காவேரிக்கு வந்து கால் பண்றாங்க. காவேரி வெண்ணிலா வந்து கண் முழிச்சிட்டா, ஆனா அவளால வாய் திறந்து பேசவே முடியல, இப்ப என்ன பண்றதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி இருந்துகிட்டு, நான் இப்போ உடனே கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு வரேங்க, ஏய் காவேரி நீ இங்கெல்லாம் வராத, நீ உடம்ப பார்த்துட்டு வீட்லயே இரு, உனக்கு தான் அம்மா போட்டிருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காவேரி இருந்துகிட்டு, இல்லைங்க எனக்கு அம்மாலாம் சரியா போயிடுச்சு, இதுக்கு மேல எல்லா இடத்துக்கும் போலான்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் இப்ப கிளம்பி வரேன். காவேரி ஹாஸ்பிட்டலுக்கு ரீச் ஆனதுக்கு அப்புறம் வெண்ணிலா வந்து காவேரியை பார்த்துட்டு கண் கலங்குறாங்க. காவேரி வந்து மனசுக்குள்ளேயே, எப்படி வந்து வெண்ணிலா கிட்ட நம்ம கேட்கறது, கேட்டாலும் அவங்களால பேச முடியல, எப்படி அவங்க வாயிலிருந்து நம்ம உண்மை வாங்குறது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. குமரன் வந்து வெண்ணிலாவை பார்த்ததும், உன்னைய மொட்டை மாடியில இருந்து கீழே தள்ளி விட்டது அந்த பசுபதி தானே, என்னோட கடையும் அவன் தான் வந்து அடிச்சு நோக்கிட்டான், இதை கேட்டதும் வெண்ணிலா வந்து தலையாட்டுறாங்க. இதை பார்த்த காவேரி வந்துட்டு, ஏங்க ஏங்க அங்க பாருங்க, குமரன் மாமா வந்து பேசினதுக்கு வெண்ணிலா வந்து தலையாட்டுறாங்க, அப்போ அந்த பசுபதி தாங்க, அது எல்லாமே சரிதான் காவேரி, நானுமே ஒத்துக்கிறேன், ஆனா போலீஸ் கிட்ட எப்படி இன்ஃபார்ம் பண்றதுன்னு தான் தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வெண்ணிலா வந்து கண் முழிச்சு பசுபதி தான் என்னை கீழே தள்ளி விட்டாங்கிறத சொல்ல போறாங்களா என்னங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.